ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் RIF USDT அப்படின்ற ஒரு கோயினை பற்றி தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த RIF USDT பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கரண்ட்டாக 0.034 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. அப்போ இதில் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த RIF USDT எங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பீரியடாக சரியா ஒரு லாங் டேர்ம் பீரியடாகவே கிட்டத்தட்ட 1890 நாட்களாக எங்களுக்கு இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் எங்களுக்கு ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேஞ்சுகளுக்கு தான் வரும். எக்ஸாக்டாக எங்களுக்கு இது வந்து ஒரு ரேஞ்சுகளுக்கு தான் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கும். சரியா, கிட்டத்தட்ட 1890 நாட்களாக எங்களுக்கு இது வந்து ஒரு ரேஞ்சுகளுக்கு ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இதில் கரண்ட்டாக ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிறது வந்து விளங்குது. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து முதலாவதாக எங்களுக்கு இங்கே ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகுது. சரியா, எங்களுக்கு முதலாவதாக இங்கே ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகுது. இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் சொல்கிறது வந்து ஒரு நியூட்ரல் பேட்டர்ன் தான். நியூட்ரல் பேட்டர்ன் சொன்னால் எங்களுக்கு வந்து சொல்கிறது மார்க்கெட் வந்து புல்லிஷ்லையும் போகலாம், இல்லைன்னு சொன்னால் பியரிஷ்லையும் பிரேக் டவுன் பண்ணலாம். சரியா, அப்போ இது வந்து ரெண்டு சைடுக்கும் இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இன்னும் ஒரு பேட்டர்ன் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிறது வந்து கிளியராக விளங்கும். எங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிறது வந்து கிளியராக விளங்கும். சரியா, அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதோடைய நெக் லைன் வந்து இதாக இருக்கும். நெக் லைன் வந்து இது, அதோடைய டாப் லைன் வந்து அதுக்கு மேலே. சரியா, அப்போ அதோடைய ஹை இருக்குது 0.53. அதோடைய நெக்லைன் வந்து இருக்குது 0.3415 வந்து அதோடைய நெக்லைனாக இருக்குது. சரியா, அப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் வீக்கில் பார்த்தோம்னு சொன்னாலும், இப்போ நாங்கள் கரண்ட்டாக வீக்கில் பார்த்தோம்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து சின்ன ஒரு டபுள் பாட்டம் ஒன்று எங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 0.0615 வந்து எங்களுக்கு அதோடைய நெக்லைன் இருக்குது. எங்களுக்கு வந்து பாருங்க இப்படி தான் வரும். எங்களுக்கு வந்து சப்போஸ் எங்களுக்கு இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆக பட்டுச்சுன்னு சொன்னால் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இது இருக்கும் 0.1610. இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். சரியா, சப்போஸ் எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னு சொன்னால் செகண்ட் டார்கெட்டாக இதே இருக்கும் 0.0415. சப்போஸ் எங்களுக்கு அதையும் பிரேக் அவுட் பண்ணதுன்னு சொன்னால், எங்களுக்கு அதையும் பிரேக் அவுட் பண்ணி நாங்கள் மார்க்கெட் நல்லா ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து இப்போ கரண்ட் ப்ரைஸில் இருந்து எங்களுக்கு டார்கெட் பண்ணலாம் $1 வரைக்கும் எங்களுக்கு இதோடைய ஹை வரும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு டார்கெட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2861% வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸாக்டாக எங்களுக்கு $1 வரும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா, அப்போ எங்களுக்கு வந்து இங்கே ரெண்டு பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி நாங்கள் இப்போ RSI எனபிள் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் RSI வந்து எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் RSI எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள். இப்போ இது ரெண்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கரண்ட்டாக எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ரன் ஆகிறது வந்து இது. சரியா, இதுதான் எங்களுடைய டபுள் பாட்டம். கரண்ட்டாக மார்க்கெட் எங்களுக்கு சின்ன ஒரு டபுள் பாட்டம்னு சொன்னேன், அது வந்து இது. சரியா, அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் RSIலையும் எக்ஸாக்டாக எங்களுக்கு வந்து சேம் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இது ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். RSIலையும் எங்களுக்கு எக்ஸாக்டாக சேம் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்படி வரும். இந்த மாதிரி வருது RSIல. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸாக்டாக எங்களுக்கு சார்ட்லையும் பாருங்கள், சார்ட்லையும் அதே மாதிரி தான் இருக்குது. இதோட லோ இங்கே பிரேக் அவுட் ஆகிச்சுன்னா இங்கே. அப்போ ரெண்டுலையும் ஒரே மாதிரி பேட்டர்ன். அப்போ எங்களுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், மார்க்கெட் வந்து அப்பில் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. சரியா, அதே மாதிரி நான் உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் காட்டினேன்னு சொன்னால் டெய்லி சார்ட்டில் எங்களுக்கு சின்ன ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்குது எங்களுக்கு இங்கேருந்து இங்கே. அதே மாதிரி நாங்கள் RSIயில் பார்த்தோம்னு சொன்னாலும் RSIலையும் இங்கேருந்து இங்கே ஒரு சின்ன ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்குது. அது வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ண படலை. எங்களுக்கு அது பிரேக் அவுட் பண்ண படாமல் எங்களுக்கு அங்கே வந்து லிக்விடிட்டிஸ் கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே டவுன்ஃபால் ஆகிறாங்க. பட் எங்களுக்கு எங்களுக்கு எங்கே வச்சு பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இதோடைய லோ வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்கும். லோன்னு சொன்னால் நல்லாவே லோக்கு வராது. எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ்
0.0324 வந்து எங்களுடைய பை லிமிட்டை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு அங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால் அங்கே இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. எஸ், எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹையாக இருக்குது. சப்போஸ் எங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுடைய முதல் டார்கெட் இது, 2வது டார்கெட் இது, 3வது டார்கெட் இது, 4வது டார்கெட் இது, 5வது டார்கெட்டாக $1 வரைக்கும் எங்களுக்கு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கு நாங்கள் 0.324 எடுக்க போகிறோம். 3.21 வச்சு பார்த்தோம்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட 3050% வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணதுக்கு மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஸ்பாட் ட்ரேடில் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஹோல்டராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு, ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு செல் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக கிரிப்டோ கரன்சியை லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோய்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.